ஜிஎஸ்டி 2.0 இம்பாக்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கார் கம்பெனிஸ்க்குலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சூப்பரா இருக்கு சேல்ஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டாடா மோட்டார்ஸ் வந்து 10,000 வண்டி சிங்கிள் டேல வந்து வித்திருக்காங்க. இந்த நவராத்திரி அன்னைக்கு செப்டம்பர் 22 அன்னைக்கு 10,000 வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வித்திருக்காங்க. 25,000க்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா என்கொயரிஸ் வந்து ரிசீவ் பண்ணிருக்கதா வந்து சொல்றாங்க. நெக்ஸானும் கொஞ்சம் ரெக்கார்ட் லெவலான சேல்ஸ் வந்து நடந்திருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. மாருதி சுசுகி சைட்ல வந்தோம் அப்படின்னா 30,000 வண்டி வந்து வித்திருக்கதா சொல்றாங்க. இது 35 வருஷத்துல சிங்கிள் டே சேல்ஸ்ல இதுதான் அதிகம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. 35 வருஷத்துல இல்லாத அளவுக்கு ஒரே நாள்ல 30,000 வண்டி வந்து வித்திருக்காங்க. 80,000க்கும் மேல வந்து என்கொயரிஸ் வந்து ரிசீவ் பண்ணதா வந்து சொல்றாங்க. அண்ட் தென் இங்க வந்து 50% மேல இங்க ஸ்மால் பேசஞ்சர் வெஹிக்கிள் தான் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு தான் புக்கிங் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இங்க கவர்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணி அங்க ஜிஎஸ்டி ரேட் கட் பண்ணது வந்து இங்க ஸ்மால் லெவல்ல வந்து இந்த கார் சேல்ஸ் எல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு தான். சோ அது இப்ப கரெக்டா நடந்திருக்கு. அண்ட் தென் இங்க உண்டாயோட சேல்ஸ் பார்த்தாலுமே 11,000 வண்டி வந்து வித்திருக்காங்க. சோ இதுவுமே 5 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டே சேல்ஸ்ல இதுதான் அதிகம். சோ இவங்களுக்குமே நிறைய என்கொயரிஸ் வந்து வந்திருக்கு. சோ ஓவராலா என்ன அப்படின்னா ஆட்டோமொபைல் செக்டர்ல கார்ஸ்ல வந்து நம்ம மெயினா பார்க்கும்போது நல்ல சேல்ஸ் வந்து நடந்திருக்கு. நவராத்திரி அன்னைக்கு மட்டும் சிங்கிள் டேல 10,000 வண்டி 11,000 வண்டி எல்லாம் வந்து வித்திருக்காங்க. அண்ட் தென் என்கொயரிஸும் அதிகமா வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க.